ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அடுத்து வந்து காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாமளே உங்களுக்கு கொடுப்போம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போட முடியல, இல்லை சாய்ஸ் ஆர்டரை வெரிஃபை பண்ண முடியல, சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுங்க, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களே எங்களுக்கு போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை என்னாச்சும் பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். முக்கியமாக 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த காலேஜில் ஃபுல் ஃப்ரீ இருக்குது, எந்த காலேஜில் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கிறோம். சரியா, நிறைய பேர் இன்னும் எந்திரிச்சிக்கவே மாட்டீங்க. எந்திரிச்சு காலையில் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமான நியூஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது வேக்கன்சி லிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா, வேக்கன்சி லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கே நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்குரிய, அதாவது இங்கே பாருங்கள், ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் எனேபிள்ட் ஃபார் அப்ளிகன்ட், அதாவது அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரவுண்ட் 1ஓட அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜென்ரல் அகடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு தேவையான வேகன்சி லிஸ்ட்டு. இதுதான் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உட்காந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உடனே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போகாதீங்க. அந்த வேகன்சி லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நாமளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வேகன்சி லிஸ்ட்டை நல்லபடியாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருவோம். சரியா, இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான காலேஜஸில் சீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒகேஷனல் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 சொல்லி வந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா அகடமிக் பொசிஷன் வேகன்சி ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. சரியா, இந்த ஜென்ரல் அகடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் வரீங்கல்ல, அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரவுண்ட் 1க்கு அப்புறம் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 7.5 பசங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போட்டால் மட்டும்தான் சீட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ சும்மா நம்ம ஜஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வேகன்சி பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டோம். சிஇஜி கேம்பஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாவது எங்கேயாவது கொஞ்சமாக சீட் இருக்கும். சரியா, ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லை. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மட்டும் 2 சீட் இருக்குது எஸ்சிஏல. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு சீட் இருக்குது. சரியா, மற்றபடி சீட் எதுவுமே இல்லை சிஇஜி கேம்பஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல ஒன்று இருக்குது, எஸ்டியில் ஒன்று இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் எஸ்சியில் 4 சீட் இருக்குது, எஸ்சிஏல 2 சீட் இருக்குது, எஸ்டியில் ஒரு சீட் இருக்குது. சரியா, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் எல்லாத்துலேயும் ஒரு சீட் இருக்குது, அதாவது எஸ்சி எஸ்டியில். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது, எஸ்டியில் ஒரு சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்துடலாம். எம்ஐடி கேம்பஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் எங்கேயுமே சீட்டே இல்லை. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் மட்டும் எஸ்சியில் 2 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஒரு சீட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் சீட்ஸ் வந்து இருக்குது. அதாவது எம்பிசிலேருந்து என்ன பார்த்தா சீட்ஸ் வந்து இருக்குது எம்ஐடி கேம்பஸில். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அந்த ஏன்னா அங்கே வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. ஒருவேளை நம்ம பிஎஸ்ஜி பார்க்கலாம். பிஎஸ்ஜி வந்து ஏன்னா எல்லாருமே விரும்புவீங்க, அதனால் பிஎஸ்ஜி நம்ம என்னாச்சு பார்த்தா செக் பண்ணிடலாம். பிஎஸ்ஜி நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கேதர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நான் சர்ச் பாரில் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தேவையான அந்த கவுன்சிலிங் கோடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு தேவையான இடத்துக்கு அதுவே நம்மளை என்னாச்சு பார்த்தா கொண்டு போயிடும். சரி, இப்போ நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் வந்து வந்துருச்சு. பிஎஸ்ஜி காலேஜில் ரொம்ப முக்கியமாக அங்கே பாருங்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது, எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது. சரியா, மற்றபடி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜியில் பிசியிலேருந்தே சீட் இருக்குது. அதாவது காலேஜ் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது, எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது. சரியா, இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ் தான் அதுவும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் ப்ரோக்ராம் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸு. அது தேவைப்படுச்சுன்னா எடுங்க. எஸ்சியில் 4 சீட் இருக்குது, எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது, எஸ்டியில் ஒரு சீட் இருக்குது. சரியா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல ஃபுல்லாக சீட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வேறு இதுலேயுமே வந்து முக்கியமாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல சீட் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது. அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இல்லை. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சீட்ஸ் வந்து இருக்குது. அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி காலேஜுக்குள்ளே தான் நான் போவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எஸ்எஸ்ல சீட் வந்து இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நார்மல் ஜென்ரல் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது எம்பிசியில் 3 சீட் இருக்குது, எஸ்சியில் 5 சீட் இருக்குது, எஸ்சிஏல 1 சீட் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம பிஎஸ்சி. அடுத்து வந்து சிஐடி பாருங்கள். சிஐடி கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலில் சீட் இல்லை. சிவில் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏ எஸ்டியில் 1 சீட் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே கெமிக்கல் இன்ஜினியரிங்லையும் அதே தான். சரியா? எஸ்சிஏ எஸ்சியில் ஒரு சீட் வந்து இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 2 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சீட் இல்லை. சிவில் இன்ஜினியரிங் எஸ்சியில் 1 சீட் இருக்குது, எஸ்டியில் 1 சீட் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிளியில் சீட்டே இல்லை. சரியா? அதே மாதிரி விஎல்ஐசியில் ஒரே ஒரு சீட் இருக்குது. சரியா? மற்றபடி எங்கேயுமே சீட்ஸ் வந்து இல்லை. ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ரவுண்ட் 1ல் நிறையா பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா சீட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் கொஞ்சம் சொற்பமான சீட்ஸ் மட்டும் இருக்குது. சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜாக உட்காந்து அனலைஸ் பண்ணி இன்றைக்கி தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக உட்காந்து வீட்லேயே உட்காந்து போடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.